பிரித்து எடுக்கிற கூட. ஆமென். உபாகம் 28:5 ஆமென். என்ன கூட? பிரித்து எடுக்கிற கூடை என்று பார்க்கிறோம். மத்தேயு 3:12 வாசிங்க. கொஞ்சம் நிதானமா வாசிங்க, நிதானமே போகலாம், அவசரமே வேண்டாம். தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டரிப்பார் என்றான். கைகளை ஒருத்தர் அல்லையே சொல்லுங்க. ஒரு தோட்டக்காரன் பதருக்காக விதையை விதைக்கிறது இல்லை, ஆனா மணியோட எது வந்துருது? பதர் வந்துருது. அப்ப சபையிலையும் ஆமா நல்லவனோட கெட்டவனும் வந்துருதான், நீதிமானோட அநீதிமானும் வந்துடுறதான்னு பார்க்கிறோம். இப்ப சபை தான் தூற்று கூட. சபை தான் என்னது? அது சொல்லப்பட்டிருக்கிற யாரு கையில பிரிக்கிற கூட இருக்குதா? கர்த்தர் கையில. கர்த்தர் அவர் கையில். யோவான் ஸ்நானம் சொல்லும்போது சொல்றான், அவர் கையில் என்ன கூட இருக்கு? பிரித்து எடுக்கிற கூட. கோதுமையையும் பதரையும் பிரித்து எடுக்கிற கூட யார் கையில இருக்கு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து கையில இருக்கிறது. நீதிமானையும் ஆமே நல்லவனையும் கெட்டவனையும் பிரித்தெடுக்கிற கூட இயேசு கிறிஸ்துடைய கையில் இருக்கிறது. எல்லா சத்தமும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, மா பிசைக்கிற தொட்டி உன் கூடையும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட கூட நீ ஒன்னாந்து முதல் வாரத்துல பேசிட்டேன் பார்க்கிறோம். இன்னைக்கு பிரித்து எடுக்கிற கூட. ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். தேவனுக்கு மகிமை செலுத்துறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பிரித்து எடுக்கிறான்னு பாய்க்கிறோம். தோத்திரம். கர்த்தர் என்ன சொல்றாரு? பிரித்து எடுக்கிறான்னு பாய்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க கொஞ்சம் எரேமியா புஸ்தகத்துக்கு வாங்க, அதுல சில காரியங்களை நம்ம பார்த்து அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரலாம். எரேமியா புஸ்தகம் 24வது அதிகாரத்துல இங்க 1 முதல் 10 வரை நம்ம வாசித்த அந்த விவரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மெதுவாவே தியானம் பண்ணலாம், அவசரப்பட வேண்டாம். எரேமியா புஸ்தகம் 24வது அதிகாரத்துல 1 முதல் 10 உள்ள வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆமென். நல்ல அமைதியா தியானத்தோட கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். சபையின் நோக்கம் நீங்க எல்லாம் இந்த உலகத்திலேயே அழிஞ்சிடக்கூடாது, பரலோகம் வர வேண்டும். இதுக்குதான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் எங்க வரணும்? பரலோகம் வரணும். அந்த நோக்கத்துல தான் இந்த பிரசங்கத்தை கர்த்தர் தந்து உங்களுக்கு நாங்க போதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நில்லுங்க, நான் வாசிக்க சொல்ற வசனத்தை மட்டும் வாசிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எரேமியா புஸ்தகம் 24வது அதிகாரத்துல 1 முதல் 10 வரை. இதுல எரேமியா புஸ்தகம் 24வது அதிகாரத்துல 3வது வசனம் வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான் அத்தி பழங்களை காண்கிறேன், நல்லவைகளான. நில்லுங்க, அந்த 3ஓட தானா? 3வது வசனம் என்ன சொல்றன்னா, ஒரு தரிசனம். எரேமியாவுக்கு ஒரு தரிசனம். எரேமியா கூட இதுல விழுந்துட்டாருங்கிறத ஆவியான என்கிட்ட சுட்டி காட்டினார். எரேமியா இந்த இடத்துல விழுந்திருக்கிறார். இப்ப தரிசனத்தை கர்த்தர் எரேமியாவுக்கு காட்டுறார். எரேமியா மூலம்தான் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. எரேமியா மூலம்தான் கர்த்தருடைய தரிசனம் வந்தது. எரேமியா மூலம்தான் தீர்க்க தரிசனம் வந்தது. அதே எரேமியா இந்த இடத்துல விழுகிறதை ஆவியானவர் எனக்கு சுட்டி காட்டினார்னு பார்க்கிறோம். கைகளை தூரம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைச்சீங்க அவரு எல்ல விழுந்துட்டாரு, அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். அது அப்புறம் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த தரிசனத்தை பாருங்க, எரேமியாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துற. எப்ப வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, நீங்க எரேமியா புஸ்தகம் 24:1 படிச்சு பாருங்க. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யோயாக்கின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன். பாருங்க, எப்போ? அதாவது இந்த தேசம் நேபுகாத்நேச்சர் வருவான், அவன் அழிப்பான், அவங்களை கொண்டு போவான்னு சொன்னது யாருதான்? எரேமியா தான். ஆனா எரேமியா சொல்லியிருப்பான், எல்லாரும் நீங்க போங்கன்னு சொல்லியிருப்பான்.
அதே மேல் வந்தான். இப்போ இந்த தரிசனம் எல்லாம் நடந்து முடிஞ்சது. எரேமியா மூலம் கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசிபடியே நடந்து முடிஞ்சிட்டு எல்லாரும் போயிட்டாங்க, பாபிலோன் தேசத்துக்கு போயிட்டாங்க. போன பிற்பாடு ஆனா எரேமியா எங்க இருக்காரு தெரியுமா? சொன்னவர் எங்க இருக்காரு தெரியுமா? எருசலேம்ல தான் இருக்காரு. எங்கதான் இருக்காரு? எருசலேமில் அவர் இருக்காரு. ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. எருசலேமில் இருக்கிற எரேமியாவுக்கு கர்த்தர் இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன தரிசனத்தை கொடுக்கிறாரு? எல்லாம் போயாச்சுப்பா, இப்போ கர்த்தர் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் முன் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக நல்லா கவனிங்க. யாருடைய ஆலயத்துக்கு முன்பாக? கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்தி பழங்களுக்கு சமனான மிகவும் நல்ல அத்தி பழங்களும். இல்லம்மா, அந்த ஒண்ணு முடிஞ்சிட்டுல. ஆமா, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ அவன் தரிசனம் எப்படி பாக்குறான் உங்களுக்கு புரியறதுக்காக நிறுத்தி நான் பாக்குறேன். என்ன போயிட்டான்? சிறைப்பட்டு போயாச்சு. சிறைப்பட்டு போன பிற்பாடு எருசலேமில் இருக்கிற எரேமியாவுக்கு அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுக்க. என்ன தரிசனத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக 2 கூடையில என்ன இருக்குது? அத்திப்பழம் இருக்கிறத பார்க்கிறார். 2 கூடையில என்ன இருக்குமா? அத்திப்பழம் இருக்கிறது. அத்தி மரத்தை சபித்தார், அத்திப்பழம் இருக்கிறதா ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அதுக்கு பதில் தான் 2வது வசனம். 24:2 பாருங்க. ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்தி பழங்களுக்கு சமனான மிகவும் நல்ல அத்தி பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்தி பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி பாருங்க, இப்ப ஒரு கூடையில என்ன இருக்குன்னா, மிகவும் புசிக்கத்தக்க நல்ல அத்திப்பழம் ஒரு கூடையில இருக்கு. ஆனா 2வது கூடையில என்ன இருக்குன்னா, மிகவும் புசிக்க முடியாத கெட்டு போன பழத்தை, அழுகி போன பழத்தை சாப்பிடுவீங்களா, குப்பையில போடுவீங்களா? சொல்லுங்கம்மா. குப்பையில் சாப்பிட முடியாது. ஆனா நல்லா புசிக்க கூடிய ஒரு பழம் ஒரு கூட்டம் இருக்கு. புசிக்க கூடாத கெட்டு போன அழுகி போன நாற்றம் பிடிச்சு நாறுகிற அத்தி பழம் ஒரு கூடையில இருக்கிறது. 2 கூடையில காட்டுகிறான் பாய்க்கிறோம். 2 கூடை என்ன சொல்றாரு? கர்த்தர் காட்டுகிறான் பாய்க்கிறோம். அப்போ அந்த 2 கூடை அவர் எப்படி சுட்டி காட்டுறான்னு பாருங்க. வசந்த வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான் அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும் கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமா இருக்கிறது என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்தில் இருந்து கல்தேர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போக விட்ட யூதரை நான் நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அவர்கள் அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அதே போதும். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க எல்லாரும் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போயிருங்க. அந்த ராஜா கூப்பிட்டு கேட்பான், என்னப்பா செய்யணும் எரேமியா, நாங்க என்ன பண்ணணும்? அவன் படையெடுத்து வரப்போறான். கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருப்பா? அவர் சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் அடிமையா போயிருங்க, சிறைப்பட்டு போயிருங்க. ராஜா முதல் பிரபுக்கள் எல்லாரும் போயிருங்க. அவன் ராஜா ரகசியமா அழைச்சு கேட்பான். அப்ப கூட சொல்லி எல்லாம் போயிருங்க. எங்க போயிருங்க? பாபிலோனுக்கு போ. அல்லேலூயா. உன் சொந்த நாட வீடு எல்லாம் விட்டு போ. ஏன் தெரியுமா? நான் உன்னை நல்ல இடத்துல வச்சிருந்தா நீ கீழ்ப்படியல, நான் சொன்னதை கேட்கல, அதனால நீ எங்க போ? சிறையிருப்பு போ அப்படின்னு அனுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
சொல்ற வார்த்தை ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் ஊழியக்காரங்களை அனுப்புனார், தீர்க்கதரிசிகளை அனுப்புறார். என்ன ஜனங்களும் செவி கொடுக்கல, ராஜாவும் செவி கொடுக்கல. கர்த்தர் பார்த்தார், சத்துரு கையில ஒப்படைச்சிட்டார். எல்லா பயிலும் என்ன செஞ்சிரு, ஆமா எங்க போயிரு, ஆமா பாபிலோன் தேசத்துக்கு சிறையா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தார். அதே போல வந்தான், அவனை அடிச்சு நொறுக்கி அவளத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டான்னு பாய்க்கிறோம். கொண்டு போன யூதர்களை, யூதா கோத்திரத்தில் உள்ள யூதர்களை தான் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த சிறைப்பட்டு போனாங்க பாத்தியா, அவங்க தான் புசிக்கத்தக்க நல்ல அத்திப்பழத்துக்கு ஒப்பிட்டு பேசினார். ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு நான் தேவன், ஆமென், அவர்களுக்கு நான் தேவன், அவர்கள் என் ஜனம் என்றார். ஆமென். அவர்களை நான் இடிக்க மாட்டேன், அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை நான் நன்மையினால காட்டுவேன். கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. எந்த கூடையில் உள்ள அத்திப்பழத்தை பார்த்து கர்த்தர் சொன்னாரு? புசிக்க தக்க நல்ல அத்தி மரத்தை பார்த்து சொன்னார். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப ரெண்டு கூடையை பார்த்து அங்க பேசுகிறான்னு பாய்க்கிறோம். ரெண்டு கூடை. இப்ப பாருங்க, ராஜா சொல்றான், நாங்க எப்படி அடிமையா போக முடியும், நாங்க எவ்வளவு சுதந்திரமா. நீ சுதந்திரமா இருக்கும்போது கர்த்தர் அசட்டை பண்ணிட்டிய, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டிய. நீ நல்லா இருக்கும்போது கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை பண்ணிட்டிய. இனி நீ சிறையிருப்புக்கு போ. ஆமென், அல்லேலூயா. நல்ல சுதந்திரமா இருந்துட்டு ஒருத்தன்ட்ட அடிமையா போய் இருன்னா யாருமா சம்மதிப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேசத்துல எப்படி இருக்காங்க? சுதந்திரமா இருக்காங்க. இன்னொரு நாட்டுல போய் நீ அடிமையா இருன்னா யார் இருப்பா? யார் இருப்பா? ஆனா போ, பாவம் செஞ்சிட்டா நீ போ, ஆண்டவர் தண்டனை அறிவிச்சிட போ. அந்த தண்டனை அனுபவிக்க 70 வருஷம் நீ அனுபவிக்க பத்தியா, அவங்களுக்கு கர்த்தர், அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த நல்ல அத்திப்பழம் உள்ள நல்ல கூட நல்லவர்கள் சொல்றார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர்களை கட்டுவேன், அவர்களை நட்டுவேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்களுக்கு நன்மை உண்டாக என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்ப எரேமியா பார்த்து சொல்றார். போன பிற்பாடு, சிறையிருப்பு எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கர்த்தர் எரேமியாவுக்கு அந்த வார்த்தை என்ன செய்றாரு? சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ரெண்டாவது கூட என்ன இருக்குது? புசிக்க தகாத கெட்ட அத்திப்பழம், கெட்டு போன, அழுகி போன, ஆமென், பாவம் செஞ்சவன் வாழ்க்கை நாரிப்போம். புரியுதுங்களா? கீழ்ப்படியாதவர்கள் வாழ்க்கை கெட்டுப்போம். தோத்திரம். இப்ப கீழ்ப்படிஞ்சவன் போயிட்டான், ஒரு கூட்டம் போயிட்டான். அதனால ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, அவங்கள ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆமென். இப்ப கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. நீங்க எரேமியா 24வது அதிகாரத்துல 8 முதல் 10 வரை படிச்சு பார்த்தா, அங்க தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளி விடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும், அங்க போகாமங்க எருசலேம் இருக்காங்களே அந்த குடிகளையும், எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்கள், இங்க இருந்து பாபிலோனுக்கு போகாம எங்க போனாங்க? எகிப்து போனாங்களே அவங்களையும் தள்ளிவிட்டு, எப்படி இந்த புசிக்காத நாத்தம் பிடிச்ச அழுகி போன கெட்டு போன அத்தி பழத்தை எங்க தள்ளி விடுவோம்? குப்பை தொட்டி சாக்கடையில் என்ன செஞ்சிருவோம்? ஒரு மாதிரி இருக்கீங்க, வச்சு சாப்பிடுவீங்களா? என்ன செஞ்சிருவோம்? தள்ளி விட்டுறது போல அவர்களுக்கு தீமை உண்டாக. பாருங்க, கீழ்ப்படிஞ்சவனுக்கு நன்மையினால காட்டுவேன், கீழ்ப்படியாதவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும், நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் பகை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயும் அனுப்புவேன். ஆமென், கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, தீமை என்னதான் தெரியுமா? பட்டயம், கொள்ளை நோய், பஞ்சம், சாவு, இது தீமை, இதை அனுப்புவோம் அப்படிங்கிறார். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லு பாருங்க. அப்ப கீழ்படிகிற மேல நன்மையினால கட்டுவேன், கீழ்படியாத மேல தீமையினால கட்டுவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப 2 கூடையே காட்டுறான்னு பாய்க்கணும். இன்னைக்கு சபையில 2 கூட இருக்கு. ஒன்னு கீழ்ப்படிகிற கூட, இன்னொன்னு கீழ்ப்படியாத கூட. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கீழ்ப்படிகிற கூடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, கீழ்ப்படியாத கூடைய தள்ளி விட்டுருக்கிறார். ஆமென். நீங்கள் யாரோ எவ்விடத்தாரோ கர்த்தர் என்ன செஞ்சுருவாரு, தள்ளி விட்டுருவான்னு பாய்க்கிறோம். நான் எரேமியாவை பத்தி உங்களுக்கு சொன்னேன் பாருங்க. எரேமியா பத்தி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னா, எரேமியா மூலம் தான் கர்த்தர் பேசுறான்னு பாய்க்கிறோம். எரேமியா மூலம் தான் கர்த்தர் சொல்லுகிறான்னு பாய்க்கிறோம். எரேமியா சொன்னபடியே நடந்து முடிஞ்சது என்று பாய்க்கிறோம். இந்த இடத்துல ஆமா, ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு நாங்க பிரசங்கிக்கிறோம், ஆனா கர்த்தர் அதான், ஏன்டா நீ பிரசங்கம் பண்றப்பா, ஓகே, எரேமியா மாதிரி நம்ம முடிவு இருக்க கூடாது. எரேமியா முடிவு நல்ல முடிவு அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கரெக்டா கேட்டான், கரெக்டா சொன்னான், ஓகே. ஆனா எரேமியா கீழ்ப்படியல. கையில் ஒருத்தர் அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். எதுல கீழ்ப்படியல? சிறைப்பட்டு போகாம இருந்துட்டான். ஆமென். என்னதான் 1000 பிரசங்கம் பண்ணாலும் ஊழியக்காரனாகி நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கோம். இதுதான் வழி, வழின்னு சொல்லிட்டு குத்துக்கெல்லாம் நின்னுறக்கூடாது. போதகரே, பாஸ்டரே, பாஸ்டரே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமென், அல்லேலூயா. அதான் கர்த்தர் உணர்த்துறாரு. நான் தியானம் பண்ணும்போது கர்த்தர் என் கண்ணை திறந்தார். என்ன திறந்தாருன்னா, ஆமா, ராஜா கூப்பிட்டு ரகசியமா கேட்கான், எரேமியா சொல்லு, என்ன செய்யணும், கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு. அவன் சொல்லுவான், ராஜா நீங்க வந்து அப்படியே என்ன செஞ்சிருங்க, சரணடைஞ்சிருங்க, ஜனங்கள் எல்லாம் சரணடைஞ்சு இங்க போயிருங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்றாரு. ஆனா அவன் கீழ்ப்படியல். கீழ்ப்படிஞ்சானா இல்ல, அவன் பிரபுக்கள் கீழ்ப்படியல், அழிஞ்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ எரேமியாவுக்கு நல்லா தெரியுது, எருசலேம்ல ஒருத்தர் இருக்க கூடாது, எருசலேம் பாழா கிடக்கும், எருசலேம்ல குடி இருக்க கூடாது, இந்த தேசத்துல ஒருத்தன் குடி இருக்க கூடாது, ஒருத்தன் குடியிருக்க ஒருத்தனுக்கு தகுதி இல்லை. கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கல, கீழ்ப்படியல. ஆமென், அல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீ கீழ்ப்படியலனா இந்த சபையில இருக்க உனக்கு தகுதி இல்லை. ஊழியக்காரன் கீழ்ப்படினா தகுதி இல்லை. ரெண்டு சேர்த்து சொல்றேன். தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் வைக்க மாட்டார். தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் வைக்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், சொல்லுகிறோம், நானும் கீழ்ப்படியணும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காணிக்க கொடுங்க, நான் வாங்குறேன், நானும் கொடுக்கணும். தசமா கொடுங்க, வாங்குறேன், நானும் தசமா கொடுக்கணும். அல்லேலூயா. நான் வாங்குவேன், நான் கொடுக்க மாட்டேன்னா நீ செத்தா. எந்த ஊழியக்காரன் கையில் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தகுதி இல்லாத அந்த பழத்தை தள்ளி விட்டான்னு பாய்க்கிறோம். ஆமென். இப்ப பாருங்க என்ன பண்ணுது, எல்லாம் தெரிஞ்ச என்ன செய்யறான்னா எரேமியா இருக்கிறான். அப்போ நேபுகாத்நேச்சர் ஒரு உத்தரவு வருது. என்ன உத்தரவு வருது, எரேமியா கொண்டு கர்த்தர் அழகா பேசினபடியே நடந்து முடிச்சிருப்பா, நீங்க அவனை எப்படி நடத்துங்க, கனமா நடத்துங்க, அவனை வந்து மரியாதையை கூட்டிட்டு வான்னு சொல்றான். எங்க கூட்டு வர சொல்றான், நீ வந்து பாபிலோனுக்கு அவனை எப்படி கூட்டு வா, மரியாதையை கூட்டிட்டு வா, அவனுக்கு எது இடுக்கன் பண்ணிடாதீங்கன்னு நேபுகாத்நேச்சர் உத்தரவு வருது. இந்த உத்தரவு வந்து எரேமியாட்ட சொல்றாங்க. எரேமியா காது கொடுக்கவே இல்லை. கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொடுக்கல, இவர் போன்னு சொல்லிட்டு இவர் இருந்துகிட்டு அவன் சொல்றான், அவனை கூட்டுவா, அவனுக்கு அவனை மேன்மையா நடத்துங்க, கனமா நடத்துங்க, வேண்டிய பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்புறான்னு பாய்க்கிறோம். அனுப்பிட்டு என்ன செய்யல, கர்த்தர் ஒரு உத்தரவு வருது, நீ சொன்னப்பா நீயும் இந்த இடத்துல இருக்காதுன்னு சொல்லி அவன் வந்துருங்க, அவன் அனுப்புறான், ஆட்கள் அனுப்புறான். எரேமியா என்ன செய்யல, போகல, அங்கேயே இருக்கிறான்னு பாய்க்கிறோம், அங்கேயே இருக்கான்னு பாய்க்கிறோம். அப்ப அங்க ஜனங்க கொஞ்சம் ஜனங்க இருக்காங்க. இப்ப இந்த ஜனங்க வந்து கேட்காங்க, என்ன கேட்காங்க அப்படின்னா, இப்போ நாங்க வந்து எய்த்து போகணுமா பாபிலோனுக்கு போகணுமான்னு கேட்காங்க. அப்போ ஆண்டவர் பதில் கொடுக்கல. எத்தனை நாள் கழிச்சு பதில் கொடுத்தான்னு சொல்லப்படுது தெரியுமா, 10 நாள். 10வது நாள் பதில் வருது. எல்லாரும் எங்க போய் சொல்றாரு, 10 நாள் பதில் வந்தாலும் எங்க போய் சொல்றாரு, பாபிலோனுக்கு போய் சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்க என்ன செய்யல, பாபிலோனுக்கு போகாம எங்க போனாங்க தெரியுமா, எகிப்துக்கு போனாங்க. எகிப்துக்கு யாரும் போயிட்டா, எரேமியா போயிட்டான். நீங்க பாருங்க, இந்த எரேமியா இங்க எரேமியா மூலம் தான் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. எங்க போனோம், அவன் ரதத்தை அனுப்பி கூப்பிட்டான், இவன் போனானா,
ஊழியம் செய்யற ஊழியக்காரங்க, நிறைய ஊழியக்காரங்க பாருங்க, அந்திய காலத்துல தான் நிறைய ஊழியக்காரங்க விழுறாங்க. அந்திய காலத்துல விழுறாங்க. இப்போ எரேமியா கடைசியில தான் விழுறான்னு பாய்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியல. அவன் ரதத்தை அனுப்பி வாப்பான்னு கூப்பிடுறான், வேண்டாம் அப்படி தள்ளிடுறார். நான் வரமாட்டேன். உன் வாய்னால தானே அங்க போனி நீ ஜனங்களை சொன்னா, உன் மூலம் தானே கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரு, போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்ப எய்த்துக்கு போகாம இங்கேயாவது இருந்திருக்கலாம்ல. இங்க ஆண்டவர் சொல்றாரு, இங்க அது பாலும் வனாந்தரமா இருக்கும், குடியிருப்பு இருக்கக்கூடாதுங்காரு. அங்கேயும் இருக்கக்கூடாது, இங்கேயும் போக கூடாது. அப்ப எரேமியா எங்க போயிருக்கணும்? அப்ப எரேமியா பாபிலோன் தேசத்துக்கு போயிருப்பானா, ராஜா அவனை அருமையா நடத்திருப்பான். ஆமென். கனமா நடத்திருப்பான். கர்த்தர் அப்படி அவனை பாதுகாத்திருப்பான்னு பார்க்கிறோம். அப்ப எரேமியாவுக்கு எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ காரியம் வந்தாலும் அத்தனையிலும் கர்த்தர் கூட இருந்து எரேமியாவை பாதுகாத்தா. எரேமியா பார்த்து சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பேன். கர்த்தர் பாதுகாத்தா. ராஜா கிட்ட இருந்து, மக்கள்கிட்ட இருந்து, எல்லாத்திலிருந்து கர்த்தர் எரேமியா பாதுகாத்தார். அப்ப எரேமியாவும் கர்த்தர் எரேமியா கூட கர்த்தர் சரியா இருந்தான்னு பார்க்கிறோம், பாதுகாத்தார். ஆனா இப்போ சொன்ன அந்த போதகர் என்ன செய்யிட்டாருன்னா, தீர்க்கதரிசி எங்க போயிட்டாரு? எகிப்து போயிட்டார். எகிப்துக்குள்ள போய் எரேமியாவை எப்படி கொண்டாங்கன்னா, எந்த சனத்தை நம்பி போனானோ கர்த்தரை நம்பாம, அந்த சனமே அவனை கல்லால் அடிச்சு கொன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். ஆமென், அல்லேலூயா. வேதாந்தத்துல இல்ல, யூத பாரம்பரியத்துல வரலாறுல எழுதப்பட்டிருக்கு. ஆமென். அவன் ஜனம்தான், எகிப்தியர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்ப இவன் தீர்க்கதரிசி சொன்னா, எல்லாரும் பாபிலோனுக்கு போங்க, இங்க ஒருத்தரும் இருக்காதுங்கன்னு சொன்னான். ஆனா கடைசியில எரேமியா கீழ்ப்படியல. அப்போ எரேமியா கீழ்ப்படியாதனால கர்த்தரும் அந்த கல்லடிக்கு எரேமியாவை காப்பாத்தல, விட்டு கொடுத்துட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா. நானே ஊழியக்காரன் தான், ஊழியக்காரன் பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற நான் முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆமென், அல்லேலூயா. ஏலி கீழ்ப்படியல, தலை முறிஞ்சி செத்தான். கர்த்தாவே சொல்லும், அடியேன் முதல்ல நான் கீழ்ப்படியணும், ரெண்டாவது அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க. இங்க வர்ற வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தாவே சொல்லு, அடியேன் கேட்கிறேன். ரெண்டாவது சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிவீர்கள் என்றால் அது நல்ல கூடையில் இருக்க அத்திப்பழத்துக்கு கர்த்தர் சமம் என்று கர்த்தர் சொல்ல. நான் உன்னை கட்டுவேன், நன்மையினால கட்டுவேன். நீ தான் ஏன் ஜனம், நான் தான் ஓ தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எரேமியாவை குறித்து நாம் நினைக்க, அதை தியானம் பண்ணும்போது எரேமியா கடைசியில கீழ்ப்படியாம போயிட்டான்னு பார்க்கிறோம். அதனால அவருடைய சாவு பரிதாபமா இருந்ததுன்னு பார்க்கிறோம். கீழ்ப்படியாமை போவீர்கள் என்றால் உங்கள் சாவு பரிதாபமா இருக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்ல பார்க்கலாம். இதுல ஊழியக்காரன் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல கீழ்ப்படியாத சாவு எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு? பட்டயம். அதுல கீழ்ப்படியாத சாவு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கொள்ளை நோய். அது கீழ்ப்படியாத என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வறுமை, தரித்திரம், நோய், இதனால சாவார்கள். அல்லேலூயா. அது கெட்டு போயிடும், அந்த தூக்கி போடுங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஆமே. ரெண்டும் பழம் தான். ரெண்டும் என்னதுதான்? அத்திப்பழம் தான். அது நல்ல பழம், இது கெட்ட பழம். நல்ல பழத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், கெட்ட பழத்தை தள்ளி விட்டார். அல்லேலூயா. நீ இன்னைக்கு எந்த பழமா இருக்கிற? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? ஊழியக்காரன் என்னை வச்சு தான் நான் சொல்றேன், என்னை வச்சு சொல்றேன். நாங்க என்ன சொல்றேன், இதான் பரலத்துக்கு வழி, இப்படி போங்க போங்கன்னு சொல்லிட்டு நான் குத்துக்கல்லா வழிகாட்டியா நின்னுடக்கூடாது. உனக்கு முன்ன நான் போயிடணும். ஆமென், அல்லேலூயா. போதிக்கிற தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படியணும். முதல்ல நான் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன், இதுக்கு நீ கீழ்ப்படி. கீழ்ப்படிஞ்சினா நல்ல கூடையில இருப்பா. கீழ்ப்படியாட்ட எந்த கூடையில இருப்பா? கெட்டு நாரி போன அதுல இருப்பா. கர்த்தர் தள்ளி விட்டுருவார், நரகத்தில் தள்ளி விட்டுருவார். போந்தால எரேமியாவையே கர்த்தர் கை விட்டுட்டாரு. எரேமியாவை கர்த்தர் பாதுகாக்க முடியுமா? முடியாதா?
இயேசுநாதர் கல்லெறியும் பொழுது அவர் கைக்கு தப்பி பறந்தாரா இல்லையா? ஏன் எரேமியாவை அவரால் காப்பாற்ற முடியல? எரேமியா எங்க போயிருக்கணும்? எரேமியாவை உன்கிட்ட தானே சொன்னாரு. எங்க போக சொன்னாரு? பாபிலோன். பாபிலோனுக்கு போ. அவன் நெபுகாத்நேச்சர் ஆள் அனுப்புனானே, வாப்பா உன்னை நான் கனமா நடத்துறேன்ட்டு, நீ மறுத்தாயே, திரும்ப எதுக்கு? அப்போ எகிப்துக்காக போகாம இருந்திருக்கலாம்ல. ஆமென். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போதகரா இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாட்டா கர்த்தர் தள்ளி விட்டுருவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுல் முதல் ராஜா தான். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படியாதுன்னா என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்டார். தள்ளிட்டார். அவன் வாழ்க்கையெல்லாம் போச்சுன்னு பாய்க்கிறோம். கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, தேவன் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படி. அது அந்த கீழ்ப்படிதல் இருந்தா தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னு பாய்க்கிறோம். இவர் என்னமோ சொல்றாரு, நான் என்னமோ கேட்கணும், அப்படி போகாதீங்க, அது உங்களுக்கு நல்லது அல்ல. ஆமென். அல்லேலூயா. இப்ப வாங்க, இப்ப தான் என்ன சொல்றப்படின்னா, இப்ப இப்படி ஆண்டவர் பேசிட்டு இருக்கும்போது தான் மத்தேயு 13வது அதிகாரத்துல 47 இருந்து 50 வரை வாசிங்க. பிரித்து எடுக்கிற கூடை வாசிங்க. மத்தேயு 13வது அதிகாரத்துல 47 இருந்து 50 வரை. அன்றியும் ம், பரலோக ராஜ்யம் ம், கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ம், அது நிறைந்த போது ம், அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து ம், நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ம், ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ம். இப்படியே போதுமா? அதுல இருந்து இப்போ 47 படிக்க அப்படி ஒண்ணு போகலாம். பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குதா? கடலிலே கடல்ல போட்டு சகல வாரி இழுக்கிற வலை. வலை நிறைஞ்சோடய கரையை கொண்டு வந்துருவாங்க. இப்ப இந்த வலைக்குள்ள நல்லது வரும், கெட்டது கெட்டது வரும். இப்ப நல்லதை எடுத்து எங்க வைக்காங்கம்மா? கூடையிலே கூடையில வைக்காங்க. கெட்டதை எரிஞ்சு போடுறாங்க. எங்க எறிகிறாங்க? எரிந்து போட்டு எரிந்து போடுகிறார்கள். ஆமென். எரிந்து போடுகிற கூடையில இருக்காது, நீ நல்ல கூடையில இரு. ஆமென். அல்லேலூயா. சரி, 48வது வசனம் படிங்க. அது நிறைந்த போது நினைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து ஆ, நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆ, ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஆ. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். தேவ தூதர்கள் தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆமென். அதத்தான் மத்தேயு 24வது வைக்கிறது 30, 31 பாருங்க. எக்காலத்து வரைக்கும் அப்பொழுது தேவதூதன் ஒரு இதிலிருந்து ஒன்று தன்மால் தெரிந்து விட்டிருப்பார் என பேர் பிரிச்சு எடுப்பான்னு சொல்லி மத்தேயு 24வது வைக்கிறது 30, 31 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி பிரித்து எடுப்பார்? இங்க எப்படி பிரிச்சு எடுக்கிறாரு? வலையில நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இந்த உலகத்துல நல்லவனு இருக்கான், கெட்டவனு இருக்கான். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பிரித்து எடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதத்தான் நீங்க லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல 34, 35, 36 படிச்சீங்கன்னா 2 பேர் அந்த ராத்திரியிலே ஆ, ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒரு படுக்கையில படுத்திருக்கிற 2 பேர் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அப்ப பாருங்க, அது தொடர்ந்து அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் எடுத்துக்கிட்டாரு. நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஆமென். கெட்டவன் கைவிடப்படுவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது கணவன் நல்லவனா இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுவான், மனைவி நல்லவளா இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுவாள். ஆமென். அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்? நீதி அநீதி. அநீதி நீதி எடுத்துக்கொள்ளப்படும், அநீதி கைவிடப்படும். ஆமென். வெளிச்சம் எடுத்துக்கொள்ளப்படும், இருள் கைவிடப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆடு எடுத்துக்கொள்ளப்படும், ஓனை கைவிடப்படும். ஆமென். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் பிரிப்பார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் பிரித்து எடுப்பார் என்று பார்க்கிறோம். பிரித்து எடுக்கிற கூடையை கர்த்தர் பயன்படுத்துவார். நல்லவர்களை பொல்லாதவர்களிருந்து பிரித்து எடுப்பார். இன்னைக்கு என்னதான் நீங்க சபைக்கு வந்தாலும் உங்க கணவன் கெட்டவனா இருக்கலாம், நீங்க நல்லவனா இருந்தாலும் நீங்க கணவன் கைவிடப்படுவான். ஆமென். என்ன சபைக்கு நிறைய கணவன்மார் வர்றது கிடையாது, நிறைய மனைவிமார் தான் வாராங்க. ஆமென்.
அல்லேலூயா. அவங்க வராதனால அவங்கள கெட்டவனி நான் நியாய தீர்ப்பு செய்யலை. ஆனா வந்தவங்கள தான் ஆண்டவர், ஏன்னா அவங்க ஆயத்தமா இருப்பாங்க. வராதவன் எப்படி ஆயத்தமா இருப்பான்? அதெல்லாம் நான் சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்றார்? ஒருத்தனை பிரிச்சு ஒருத்தனை எடுக்கிறார். எலியாவை பிரிச்சு, ஆமா, எலிசாவை பிரிச்சு எலியாவை கர்த்தர் என்ன செஞ்சார்? எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆமென். செங்கடலை ரெண்டா பிரிச்சு எகிப்தியரை காலி பண்ணினார், இஸ்ரவேலரை கர்த்தர் காப்பாத்தினார். ஆமென். அல்லேலூயா. பிரிப்பார் நம் ஆண்டவர். ஆமென். செங்கடல் என்ற பிரித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் யாருக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கோ அவங்கள ஆண்டவர் தூக்கி விடுவார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியாதவன், அவனை கர்த்தர் கைவிட்டு விடுவார். ஆமென். முதல்ல கர்த்தரை நேசிக்கணும், தன்னை போல பிறரையும் நேசிக்கணும். நேசிக்கிறவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், நேசிக்காதவனை கர்த்தர் கைவிடுவார். கைகளை அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு தெரியும் அவன் கர்த்தரை நேசிக்கிறானா, தாய் தகப்பனை நேசிக்கிறானா, மனைவியை நேசிக்கிறானா, கணவன் நேசிக்கிறானா அப்படின்னு பார்க்கிறான். அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். கர்த்தர் அப்ப கர்த்தர் பிரிக்கிறாருன்னு பார்க்கிறோம். ஆமென். அதே வேளையில தேவன் இணைத்ததை சொல்லுங்க, மனுஷன் பிரிக்கிற தெய்வம் இந்த இடத்துல என்ன செய்யறாரு? பிரிப்பது பிசாசு, ஆமா, இணைப்பது இயேசு. ஆமென். அப்போ எதை தேவையானதை செய்யறாரு. ஆமா, சோத்திரம். நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த வீட்டையும் என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நான் ஆண்டவர் சொல்ல சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன்னு நினைச்சீங்களோ? இல்ல, நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன். யாருக்கும்? நீதிமானையும் பொல்லாதவனையும் பிரிக்கத்தான் கர்த்தர் கூடைய கையில வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் கூடைய வச்சு வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். பிரித்து எடுக்கிற கூடை என்று நம்ம பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க பாருங்க, மத்தேயு 25வது அதிகாரத்துல 10வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆயத்தமா இருந்தவர்கள் கர்த்தரோடு பறந்தார்கள். இப்ப யார் ஆயத்தமா இருப்பா? அவர் நினையாத நாள்ல வருவார். மத்தேயு 24:44 நினையாத நாள்ல வர ஆயத்தமா இருக்கிறவங்க கூட்டி போயிருவார். அப்ப யார்? அப்ப சபை எதுக்கு வச்சிருக்கு? உங்களை ஆயத்தப்படுத்தும்படிதான் கர்த்தர் சபையை வச்சிருக்கார். அப்ப சபைக்கு வாங்க, சோமனை வாங்க, அதுக்கு வாங்கன்னு சொன்னா, ஆமா, சோத்திரம். அப்படி ஆமா, அந்த எல்லாம் செப்பெல்லாம் எப்படியே போயிட்டு இருக்குன்னு பாய்க்கிறோம். அப்ப இந்த இங்க பாஸ்டர் சொல்றதை கேட்டு, ஆமா, பாஸ்டரோட கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அப்படியே இருந்தனா சபை ஆயத்தமா இருக்கும். சபையோட இருந்தீங்கன்னா சபையை எடுத்துக்கொள்ளதான் கர்த்தர் வரப்போறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம வேலை ஆயத்தம் பண்ணுற வேலை. ஆமென். ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கவுள்ள கர்த்தர் என்ன செய்வாரு? எடுத்துக்கொள்வார். ஆயத்தம் இல்லாதவரை கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? கைவிடுவார் என்று பார்க்கிறோம். இந்த காலத்துல பரலோகம் அதெல்லாம் குறிச்சு கவலையே கிடையாது. கவலை என்ன தெரியுமா? ஆமா, சோத்திரம். கோடி கோடியா சம்பாதிக்கணும், கிலோ கணக்குல தங்கம் எடுக்கணும், ஆமா, சொத்து சேர்க்கணும், அரண்மனை கட்டணும். அட பாவி. ஆமென். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி, அது ஜீவன் அல்ல. ஆமா, இந்த ஆஸ்தி, இந்த பணம், பொன்னால ஆத்துமா நஷ்டப்படுத்தினா உனக்கு என்னடா லாபம்? கைவிடப்பட்டா போச்சுதுன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். கை கொடுக்காது. பணம் பணம் பணம், வேலை 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 வேலை, ஒரு நாள் மூச்சு போயிடும். அந்த பதவி, வேலை, பணம் எங்கடா கூட வரப்போகுது? சொல்லுங்க. இன்னும் ஒன்னும் பேச மாட்டீங்க. சாகும்போது உண்ணாம தின்னாம சேர்த்து வச்சிருக்கீல, எங்கெங்க வச்சிருக்க நீயே தெரியாது. ஒன்னும் போட்டு போறதில்ல. கடைசியில் எங்க போவாந்தாலும் நரகம் போவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரித்தெடுப்பார் கர்த்தர். மரணம் என்கிற கூடை மூலம் உன்னை பிரிப்பார். ஆண்டவர் மனிதனுடைய முடிவு மரணம். மரணம் என்கிற கூடை மூலம் கர்த்தருடைய பிரிப்பார். லூக்கா சுவிசேஷம் 16:26 சொல்லுகிறது, அங்கே 2 மனுஷர்கள் மரிக்கிறார்கள். மரிக்கும் போது அங்கே அந்த கூடை பிரிக்கிறது. அந்த கூடை என்ன செய்யறதுன்னா, லாசரு ஐஸ்வர்யவான்
ரெண்டு பேரும் ஒரு போல மரிக்கிறார்கள். ஆமென். ரெண்டு பேரும் ஒரு போல மரிக்கிறார்கள். மரித்தா இந்த கூட லாசருவ என்ன செய்யுது? ஒரு பகுதியும் ஐஸ்வர்யான ஒரு பகுதியும் போகிறாது. அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி பரலோகம் போகிற வரைக்கும் பரதேசு பூமியில் அடிக்குள்ள பூமியின் கீழ் பாதாளம் இருந்தது. பாதாளம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதுல ஒரு பகுதி பரதேசு ஆபிரகாம் மடி, இன்னொரு பகுதி அது பாதாளத்துல இன்னொரு பகுதி தான் என்னதுன்னா நரகம். நரகம் பாதாளம் ஒண்ணு. எரி நரகம் இன்னும் ஆயத்தமாகல. அது 1000 அரசெல்லாம் முடிஞ்சு அது அதுக்கப்புறம் வர்றது நித்தியத்துல வரணும்னு பாய்க்கணும். வெள்ளை சிங்காசனம் நியாயத்திற்கு எரினா இருக்கும், அதான் நித்திய அக்கினி. இப்போ நரகம், நரகத்துல அக்கினி சுவாலம் மட்டும் இருக்கும். ஆமா, என்ன செய்வாங்க? பல்ல நறு நறு கடிச்சு ஐயோ ஐயோ வேதனைப்படுறேன்னு கதறுவாங்க மனுஷ செத்த உடனேயே. இப்ப செத்த உடனேயே லாசரு எங்க போறாரு அப்படின்னா அந்த கூட பிரிச்சிருது. லாசரு குட்டு நல்லவன், தீங்கு செய்யல. ஆமென். அதனால இந்த கூட அவனை ஆபிரகாம், ஆமா பரதீசு என்கிற ஆபிரகாம் மடிக்கு இளைப்பாறு இடத்துக்கு கொண்டு போகுது. ஆனா கெட்டவன் யாரு? ஐஸ்வர்யவான். ஆமென். சுயநலவாதி, தான் சாப்பிடணும் புசிக்கணும், நான் நல்லா இருந்தா போதும் நினைக்கிற சுயநலம் பிடிச்ச மனுஷன் அது பிரிச்சுட்டு போ, அது அக்கினி சுவாலைக்கு போனதுன்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. மரணம் என்கிற கூட ஒரு நாள் நம் வாழ்க்கையில் பிரிக்கும். அன்னைக்கு ஆமே சோத்திரம் நல்லவனை எங்க கொண்டு போயிருது? பரதீசு கொண்டு போயிருது. என்ன திரும்ப எங்க கொண்டு வந்துருது? இவனை எங்க கொண்டு போயிட்டு பாதாளம். அங்க என்ன இருக்கு? அக்கினி சுவாலையில் வேதனைப்படுகிறேன்னு தாகம் எடுக்குது. ஆமே, தாகம் எடுக்கிற உணர்வு இருக்கிறது. இந்த இடத்துக்கு எனக்கு 5 சகோதரர் உண்டு, வரக்கூடாதுங்கிற ஏக்கம் இருக்கிறது. நான் ஏதோ பாவம் வந்துட்டேன், இந்த இடத்துக்கு வராதபடிக்கு என்ன செய்யுங்க, ஒருத்தனை போ சொல்லுங்கன்றாரு. ஆண்டவர் சொல்ல இல்ல, அங்க இருக்காங்க ஊழியக்காரன், அவன் வார்த்தைக்கு கேட்காட்டா இங்க இருந்து ஒருத்தன் போனாலும் கேட்க மாட்டான், அதோட அவன் ஆஃப் ஆகுறான்னு பாய்க்கிறோம். ஆமென். மரணம் என்கிற ஒரு கூட ஒரு நாள் நம்மளை சந்திக்கும். அன்னைக்கு என்ன செய்யணும்? அது எங்க கொண்டு போகுதுன்னா பாதாளத்துக்கு கொண்டு போகுது. பாதாளத்தை கிழக்கு பகுதி பாதாளம் வச்சுக்காங்க, ஆமா மேற்கு பகுதி ஆமே நரகம் வச்சுக்காங்க. ரெண்டுக்கும் இடையில பெரும் பிளவு, பிரிவு இருக்கிறது, பிரித்து விடுகிறது. அப்போ மரணம் நல்லவனை தனியா கெட்டவனை தனியா பிரித்து விடுகிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தங்கியிருந்த இடம் தான் ஆபிரகாம் மடி இளைப்பாறுகிற இடம், அதுதான் பரதேசு. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுப்பினார் பாருங்க. அப்போ என்ன ஆச்சுதுன்னா பரதேசத்துல இருக்கிற பரிசுத்தவான்களை வெளிப்படுத்த 2:7 படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு மத்தியில கொண்டு வச்சிருக்கிறார் இப்போ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்போ பாதாளத்துல பரதேசி காலியா இருக்கிறது, பரதேசி காலியா இருக்கிறது. பரதேசத்துல இருக்கிற பரிசுத்தவனுக்கு எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்கிறாரு? இளைப்பாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பனா ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பு முன்ன பரிசுத்தவான்கள் எல்லாம் கீழே இருக்கிற ஆமா பாதாளத்தில் இருக்கிற பரதேசுக்கு போனாங்க. இப்போ ஆமா சோத்திரம் மரிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானும் எங்க போவான் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நீ மரித்தா தேவனுடைய ராஜ்யத்தில் மத்தியில் இருக்கிற ஆமே ஜீவத்திற்கு அந்த இடத்துக்கு நீ போய் இளைப்பாற போவா. ஆமென். கிறிஸ்துவுல மரித்தால், நீ கிறிஸ்துக்குள்ள மரிக்காம பாவத்துல மரித்தால் அக்கினி சுவாலையால் வேதனைப்படுகிற ஐஸ்வர்யவான் வேதனைப்பட அந்த இடத்துக்கு நீ போவா. கூட பிரிச்சிரும், மரணம் என்கிற கூட பிரிச்சிரும் பாய்க்கிறோம். ஆமென். அதனாலதான் யோவான் 3:5 சொல்கிறது, என்ன செய்யணும்? ஜலத்தினாலும் பிறவாவிட்டா எங்க போக மாட்டா? ராஜ்யத்துக்கு போக மாட்டா. கீழ்ப்படி, ஞானஸ்தானங்கிறதுக்கு கீழ்ப்படி, அதை தள்ளி போடாத. கீழ்ப்படியாட்டா நீ நரகம் தான் போவோம். ஆமென். தோத்திரம். நாங்க எத்தனை முறையோ சொல்லிட்டு தான் இருக்கிறோம், எத்தனை முறை நாங்க அழித்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நீ எத்தனை முறை கேட்கிறா, அசைட்ட பண்றா, தள்ளி போடுறா, அது உனக்கு கேடு உண்டாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மரணம் என்கிற கூட
என்ன செஞ்சிருது? பிரிச்சிருன்னு பாய்க்கிறோம். அப்போ எந்த மனுஷனும் மரணம் அடையாம இருக்க முடியாது. ஆவியை விடாதிருக்க மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. நீ ஒரு நாள் மரணம் அடைந்தே தீர வேண்டும். ஒண்ணு நோயில, ஆக்சிடென்ட்ல, இல்லைன்னா இயற்கை மரணம், எப்படியோ மறிக்கணும். அந்த நேரத்துல ஆமே ஸ்தோத்திரம், நீதியின் கூட வந்துச்சுன்னா அதுல போயிட்டீன்னா நீ அப்படியே போயிடலாம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நீதிமான ஒரு கூடக்குள்ள வைக்கிறாரு. என்ன பாருங்க, 2 ராஜாக்கள் 10:7 படிச்சு பாருங்க. ஆகாப்பின் வம்சத்தை அந்த போடுங்க பார்க்கலாம். அதையும் சொல்லுவேமே. இந்த நிருபம் ம் அவர்களிடத்தில் வந்தபோது அவரிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய ஆகாப் ராஜாவின் குமாரனாகிய 70 பேரை பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை, துன்மார்க்கருடைய தலையை வெட்டி கூடையில் வைத்து இஸ்ரவேலில் இருக்கிற யெகூவினிடத்தில் அனுப்பினார்கள். யெகூ அவைகளை எரிந்து விட்டான் என்று பார்க்கிறோம். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய தலை எரிந்து போடப்படும். நீதிமானுடைய தலையை கர்த்தர் ஆசீர்வதித்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து இளைப்பாற செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு பிரித்தெடுக்கிற கூட, மரணத்திலிருந்து பிரித்தெடுக்கிற கூட, மனிதனை பிரித்தெடுக்கிற கூட, வருகையில உன்னை பிரித்தெடுக்கிறோம். ஆமென். என்ன செய்யும்? எலிசாவையும் எலியாவையும் என்ன செஞ்சிட்டு பிரித்தெடுத்தான்னு பார்க்கிறோம். அப்போ ஒருத்தனை கைவிடுறான், ஒருத்தனை எடுக்கிறான். நீதிமானை எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஆமென். அக்கிரமக்காரனை கர்த்தர் கைவிடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பிரித்து எடுக்கிற கூட அவர் கையில இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு கூடை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் ஆசீர்வாதம். 3வது என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு செய்யும் கூடை. ஆமென், ஸ்தோத்திரம். வேறு பிரிக்கிற கூட, பிரித்தெடுக்கிற கூட, ஆமென், மரணம் பிரித்தெடுக்க கூட, இதுல நியாய தீர்ப்பு செய்யும் கூட. ஒரு 3 வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 22வது வசனம், 27. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பினவரை கனம் பண்ணாதவனுமாய் இருக்கிறான். அவர் மனுஷகுமாரனாய் பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். 27வது வசனம் படுமா? அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியா, அவர் மனுஷன் ஞானா, அவருக்கு மனுஷனா பிறந்தா மனுஷன் இங்க நன்மை எல்லாம் செஞ்சிருக்கிறார். மனுஷனுக்குள்ள அத்தனை அவருக்கு தெரியும். அதனால மனுஷகுமாரன் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். பிதா முழு அதிகாரத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் முழு அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு தெரியுமா? குமாரனுக்கு. ஆமா, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் கொடுத்துட்டான்னு பார்க்கிறோம். அதே யோவான் 12:47-48 வாசிங்க. அது இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. பாருங்க, ஒருவன், நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பது இல்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல், நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். நான் அழிக்க வரலமா, நான் என்ன செஞ்சேன்? மீட்க வந்தேன். என்னை தள்ளி வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன், பாருங்க, என்னை தள்ளி நான் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பிதா குமாரன் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் தான் நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். நான் உங்களுக்கு சொன்ன வசனம், நான் சொன்ன வசனம், சீசருக்கு சொன்ன வசனம், போதகர் மூலம் நான் சொன்ன வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும். கைகளை அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்றாரு பாருங்க, நான் நியாயம் தீர்க்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்னா, நீங்க பாருங்க, இதை கொஞ்சம் நான் சிந்திச்சு பார்த்தேன். இயேசு கிறிஸ்து ஒரு விபச்சாரி கூட இருந்து பேசுறாரு.
அவளை பார்த்து சொல்றாரு, நல்லா கவனிங்க. அவளை பார்த்து சொல்றாரு, உனக்கு 5 புருஷன் இருக்காம்மா, இப்ப இருக்க உனக்கு என்ன இல்ல சொல்லுங்க? புருஷன் இல்ல, நீ நரகத்துக்கு போவா அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொன்னாரா? இல்ல. சரி, யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல ஒரு விபச்சாரத்துல கையுமையுமா பிடிக்கப்பட்டா. உடனே அவ சொல்றா, ஒருத்தர் என்னை ஆக்கினி, நானும் ஒன்னும் செய்யலம்மா. விபச்சாரக்காரன், விபச்சார பாவம் வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம், மன்னிக்கப்படாத பாவம். உங்களுக்கு பாவம் 2 வகையா இருக்கு. மரணம், மன்னிக்கப்பட பாவம், மன்னிக்கப்படாத பாவம். அதாவது மன்னிக்கப்படாத பாவம்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம் மன்னிக்கப்படாது, இம்மையிலும் மறுமையிலும். புரியுதுங்களா? அதுதான் வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மன்னிக்கப்படாத மரணத்துக்கு ஏதுவான பாவம். இப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை தான் இந்த 2 விபச்சாரியும் பண்ணினார்கள். ஆனா இயேசுனார் வாயை திறந்து என்ன செய்யல? குற்றப்படுத்தினாரா? குற்றப்படுத்தினாரா இல்லையாமா? இல்ல இல்ல. இல்ல. ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, சகையு, அந்த ஊர் உலகம் சொல்லுது சகையை பார்த்து, கெட்டவன், அநியாயக்காரன், வட்டி தண்டல், அநியாய வட்டி, அடுத்தவன் வீட்டை அபகரிச்சவன், விளங்க மாட்டான், நாச மாட்டான். ஊர் அவன் என்ன செய்யுது? அந்த ஊர்க்காரங்களாம் சகைவை என்ன செய்ய நேசிக்கிறாங்க? இல்ல. அநியாய வட்டியை வாங்குறவன பார்த்து நீங்க வாழ்த்துவீங்களா? இன்னும் ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. இப்ப அவன் வீட்டுல போய், இயேசுநாதர் போய் அவன் வீட்டுல போறாரு, அவனை போய் நீ அநியாயக்காரன் தானே, நீ அக்கிரமக்காரன் அப்படி சொன்னாரா? இல்ல. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் இயேசுவை குற்றப்படுத்தினாரா? இல்ல. குற்றப்படுத்தினாரா இல்லையா? இல்ல இல்ல. இதுதான் கிறிஸ்தவம். நீங்க பாருங்க, நான் அதான் கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்தேன். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறிச்சு உணர்த்துவார தவிர குற்றப்படுத்த மாட்டார். அவ விபச்சாரிக்கு தெரியும். குற்றப்படுத்தினாரா? அவளுக்கு தெரியுமா தெரியாதா? 2 விபச்சாரி. இப்ப இவனுக்கு அந்த பாவம் தெரிஞ்சுக்கல, இவர் குற்றப்படுத்தல, உணர்த்தினார். அப்போ நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து யாரையும் குற்றப்படுத்தல, குறை சொல்லல, உணர்த்தினார், அவ்வளவுதான். அதான் கிறிஸ்தவம். உணர்த்தினார், மன்னித்தார், கிறிஸ்தவம். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். குற்றப்படுத்துறது, குறை சொல்றது பிசாசு, விழுந்து போன ஆவி. அந்த வேலையை கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அப்படி செய்வீங்க, உங்ககிட்ட கிறிஸ்தவம் இல்லை. இப்ப பாருங்களா, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாகவே சொல்லுவோம், நம்ம ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்லுவாரு, உன் கண்ணுல என்ன இருக்கு? உத்தரம் இருக்கு. அடுத்தவங்க கண்ணுல தூசி தான் இருக்குது. அடுத்தவங்க கண்ணுல என்ன இருக்கு? தூசி. உனக்கு உத்தரமா தெரியும், உன் கண்ணுல என்ன இருக்குது? நம்ம அடுத்த டக்குன்னு என்ன பண்ணிருந்தோம்? குற்றப்படுத்திடும், குறை சொல்லிருந்தோம். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்தவம், உண்மையான கிறிஸ்தவன்னா குற்றப்படுத்த மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. ஆமென். அவருடைய சீசன் யோவான், அவன் பேர் என்ன? ஸ்தேவான். ஸ்தேவானை பாருங்க, கல்லால கல்லேறி விழுது, கல்லேறி விழுது, அடி கல்லு விழுந்து அவன் காயப்பட்டு சாகும் போது, அவன் அந்த கல் எறிந்தவன் குற்றப்படுத்தினானா? அதான் கிறிஸ்தவங்க. குற்றப்படுத்தினானா? என்ன செஞ்சான்? ஆண்டவனே, இவர்கள் மன்னியும். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்ப அவங்க பாவம் அல்ல, பாவம்தான், பாவம்தான், பாவ கல்லு தான். ஆனா இவர்கள் மேல அதை என்ன செய்யாதியோ? சுமத்தாதிரும் என்று சொல்லி நித்திரை. இதுதான் கிறிஸ்தவமா? ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல கணவன் மனைவி, கணவன் மனைவியை குற்றம் சாட்டுறது, மனைவி கணவனை குற்றம் சாட்டுறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்லாத கணவன், கிறிஸ்துவுக்கு இல்லாத மனைவி. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாருங்க, இன்னொன்னு கூட எனக்கு ஒரு தாட்ஸ் வருது. தப்பே செய்யாதவர், தவறே செய்யாதவர், பாவமே செய்யாத தூயவர் யாரையும் குற்றப்படுத்தல. நம்ம முழுக்க முழுக்க தப்பு செஞ்சு, தவறு செஞ்சு, அவங்கள விட அதிகமான பாவத்தை செஞ்சுட்டு நீதான் அப்படி கையை நீட்டிடுதோம். நான் சொல்ற புரியுதா? அவரு இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயா தவறு செஞ்சாரா? பாவம் செய்யாது. அவர் யாரும் என்ன செய்யல? குற்றப்படுத்தல, குறை சொல்லல.
ஆனா என்ன செய்றாருன்னா உணர்த்துறாரு, அவ்வளவுதான். அப்போ ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டானா உணர்த்தணுமே தவிர நியாய தீர்ப்பு செய்யாதா. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த கால கிறிஸ்தவ கணவன்மார்கள், கிறிஸ்துவ மனைவிமார்கள் ஒருத்தர குற்றம் சொல்லி குறை சொன்னார்கள்னா அவங்க உண்மையான கிறிஸ்தவர் கிடையாது, பிசாசுக்க பிள்ளை என்று கர்த்தர் சொல்லுங்க. கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. சத்தம் வராத? நான் சொல்றது புரியுதா? கிறிஸ்தவனை என்னன்னா குறை சொல்லக்கூடாது, ஒருத்தர் என்ன கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து அதை தானே செஞ்சாரு. தானியல தரமாரியா குற்றம் சாட்டாங்க, அவன் யாரையாவது குற்றம் சாட்டினானா? அதான் கிறிஸ்தவம், அதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிடுறோம், ஆனா கிறிஸ்தவன் பேரு இல்லைங்க. அந்த கிறிஸ்துவின் சுபாவம் இன்னைக்கு இல்லையே. இயேசு கிறிஸ்து யாருக்கும் நியாய தீர்ப்பு செய்யல, யாரையும் குற்றப்படுத்தலையே. நீ எத்தனை நியாய தீர்ப்பு, எத்தனை குற்றத்தை பண்ணிட்டு இருக்கிறா? நான் என்ன சொல்றேன்னா, நான் அவங்கள விட மோசமான தப்பை பற்றி நீ தானா தப்பு, நீ என்ன அழகா நியாய தீர்ப்பு செய்யறோம். நம்ம அவனோட பெரும்பாவியாச்சு. அப்போ தூயவர், தவறு செய்யாதவர், பரிசுத்தர், ஒண்ணு சொல்லாதவரே தகுதி இருக்கு குற்றப்படுத்த. ஆமென். நியாய தீர்ப்பு செய்ய அத்தனை தகுதி இயேசு கிறிஸ்து இருக்கு. அவர் அந்த கையில் எடுக்கல, அதை சொல்லல, அது செய்யல. ஆனா உணர்த்தினார், அந்த பாவத்தை அவர் மன்னித்தார். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். குத்தி குத்தி, ஆமா உன்ன தெரியாதா, கப்பா தெரியா, உன்ன தெரியா, என்ன தெரியாதா, இது பிசாசு. இவங்களாம் உண்மையான கிறிஸ்தவனே கிடையாது. பைபிளை கீழே வச்சுட்டு மன்னிப்பு கேளு முதல்ல ஆண்டவர்கிட்ட. யாரெல்லாம் குற்றப்படுத்திட்டு இருக்கீங்களோ உடனே மன்னிப்பு கேளு, இல்ல நீ நரகம் தான் போவா. நான் குற்றப்படுத்துறேனோ? ஆமே, எச்சரிக்கிறேன். அதாவது எரேமியா கொண்டு எச்சரித்தார் பாத்தீங்களா? எச்சரிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி. ஒருத்தர் என்ன செய்ய கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. உன்னை விட மோசமான நாயா நம்ம செஞ்செல்லாம் பாவம் மறந்துடும். அவங்க செஞ்சுட்டாங்களோ டமான்னு போயிடாதா. அல்லேலூயா. இயேசு யாரையும் குற்றப்படுத்தல, உணர்த்தினார், குற்றப்படுத்தல, நியாய தீர்ப்பு செய்யல. நானும் குற்றப்படுத்த மாட்டேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன், உணர்த்துவேன், அவங்க பாவத்தை மன்னிப்பேன். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்போ உண்மையான கணவன் மனைவியா இருந்தா ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, குற்றப்படுத்த, குறை சொல்ல மாட்டாங்க. சோத்திரம். ஏன்னா கணவனா இருந்தா பாவி, நானே எவ்வளவு தவறு செய்யறோம், உன்னை போய் நான் என்னமா செய்யறது. மனைவியா இருந்தா என்ன செய்யணும், நம்மளே பாவி, நான் எதுக்கியா உன்னை குறை சொல்ல போறேன். ஆமே. அல்லேலூயா. சோதரம். யாரையும் கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரத்தை கொடுக்கல. பிதாவுக்கு கொடுத்தா கூட, பிதா குமாரன் கொடுத்தா அதை அவர் கையில எடுக்கலைட்டாரு. நான் சொன்ன வார்த்தை நியாயம் தீர்க்கும். ஆமென். அல்லேலூயா. 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 புரியுதுங்களா? இதாங்க கிறிஸ்தவம். இன்னைக்கு ஒருத்தரை குற்றப்படுத்துகிறவங்க, குற்றம் சாட்டுறவங்க யாரு? சாத்தான். வெளிப்படுத்தல் 12வது 10வது வசனம், யோபு 1வது அதிகாரம் 2வது சாத்தான் தான். விழுந்து போன ஆவி, குறை சொல்லுகிற ஆவி, விழுந்து போன ஆவி, குற்றப்படுத்துற ஆவி, விழுந்து போன சாத்தான், சர்ப்பம். அதுக்கு இடம் கொடுக்காதா? இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல யாராவது குற்றப்படுத்தினாரா, குறை சொன்னாரா? நீ இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசி தானே, ஏன் குறை சொல்றா, குற்றப்படுத்துறா, ஏன் நியாய தீர்ப்பு? அந்த அதிகாரத்தை இருக்க எங்களுக்கு சொல்றாருன்னா நாங்க சுட்டி காட்டுறோம், அவ்வளவுதான். ஆமே. மிஞ்சி போனீங்கன்னா இப்படி வரும்னு நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். அதுக்கு தான் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. அப்ப நான் என்ன செய்யணும்? அப்போ உண்மையான கிறிஸ்தவனா உணர்த்தணும், மன்னிக்கணும். இப்ப பாருங்க, உணர்த்தினார். அவளுக்கு தெரியுமா தெரியாதா? 5 புருஷன் சொன்ன எப்படி இருக்கும்? உணர்த்தினாரு. ஆனா சிலுவையில் இருக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? ஆமே. பிதாவே, என்னை காட்டி கொடுத்தவன், சபிச்சவன், என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவன் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, பழி வாங்குங்கப்பா. அப்படியே சொன்னாரு. ஸ்தேவான் பழி வாங்கப்பன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? மன்னிங்கப்பா. ஆண்டவரே, இவர்கிட்ட குறை இருக்கு, அந்த குறையை நான் மன்னிக்கிறேன். கையில ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க தவற குறைகளை பிதா மன்னிச்சுட்டாரு. நீங்க என்ன செய்யணும்? அவங்க குறைய மன்னிக்க. நீங்க மன்னிக்கட்டா உங்க
தவற குறைய ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, மன்னிக்கணும். மன்னிக்க மாட்டார். இந்த கோட்பாட்டுக்குள்ள வந்துட்டானா ஒருத்தர் நம்ம குறை சொல்ல மாட்டோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவம் இதான் கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவத்துல வாழுகிற கணவன் மனைவியை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். ஆமென். குறை சொல்லி குற்றப்படுத்தி ஊழியக்காரர் சொல்றது, ஊழியத்தை பற்றி சொல்றது, இதெல்லாம் விழுந்து போன சர்ப்பத்தின் ஆவி. இவங்களை எங்க கொண்டு வச்சிருவார் தெரியுமா? ஆகா, கெட்டு போன பழம், தள்ளி விடுற பழத்துல கர்த்தர் வச்சிருவார். எச்சரிக்கணும், அவ்வளவுதான். நான் நியாய தீர்ப்பு சொல்லல, நான் கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அது கிடையாது. இதை சொல்லதான் கர்த்தர் என்னைய வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன செய்றாராம்? பிரித்து எடுக்கிறாராம். நீங்க கடைசி ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 25வது அதிகாரத்துல 31 34 வரை வாசிங்க. 31 34. அன்றியும் மனுஷகுமாரன் ஆ தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட ஆ வரும்போது ஆ தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஆ. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பன் ஆனவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து ம். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, ம். பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ம். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ம். ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போதும் போதும். இப்ப பாருங்க, இப்ப வந்து இந்த உலகத்தை கர்த்தர் ரெண்டா பிரிக்காரு. எப்படி பிரிக்காருன்னா, மேய்ப்பன் வெள்ளாடு செம்மறியாடு. செம்மறியாடு பிரிப்பது போல பிரிக்காரு. இதுல வெள்ளாடை வந்து துன்மார்க்கனுக்கும் செம்மறியாடை வந்து நீதிமானுக்கும் ஆண்டவர் ஒப்பிடுகிறான்னு பாய்க்கிறோம். ரெண்டு என்னதான்? ஆடுதான். ஆடுதான். ரெண்டு என்னதான்? ஆடுதான். ஆடுதான். இந்த செம்மறியாடுடைய சுபாவம் நமக்கு இருக்கணும். நான் சொன்ன பாத்தீங்களா, இப்போ குற்றப்படுத்துற குறை சொல்றது, இந்த குற்றப்படுத்த குறை சொல்றது அது அது வராது பரலோகம் கூட. தோத்திரம். என்ன சொல்லக்கூடாது? ஏன்னா நானே பாவி. ஆமென். கிறிஸ்தவனா அதுதான். கிறிஸ்தவனா மன்னிக்கணும், மன்னிச்சிடணும். யாரா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. தாயா தகப்பனா மருமகனா மாமனா மன்னிச்சிருங்க. அதுதான் கிறிஸ்தவம். ஆமென். என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க? நீங்க என்ன சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி, நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். என்ன செய்யற? மன்னிச்சிடணும். இப்ப பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மேய்ப்பன் மேய்ப்பனா இருக்கிற மேய்ப்பன் என்ன சொல்றாருன்னா, வெள்ளாடு அவன்கிட்ட இருக்கு, செம்மறியாடு அவன்கிட்ட தான் இருக்கு. ரெண்டு ஆடு தான், ஆனா பிரிக்கான். இப்ப வெள்ளாடுக்கும் செம்மறியாடுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, செம்மறியாடு சுபாவம் என்ன அப்படின்னா, செம்மறியாடை பத்தி தான் ஆண்டவர் பேசுறாரு. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 2-4 வரை 16, 27 இதுல என்ன சொல்றாருன்னா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்படிங்க. கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பாரு. அல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி செவி கொடுக்கும். இந்த வெள்ளாடு என்ன செய்யாது? செவி கொடுக்காது. செவி கொடுக்காது. புரியுதுங்களா? செவி கொடுக்கிற செம்மறியாடு, செவி கொடுக்காத வெள்ளாடு. ஆமே. இந்த செம்மறியாடு அடங்கும், வெள்ளாடு அடங்காது. வேலியை தாண்டி வெள்ளாடு அடங்காது. அடங்காது. என்ன செய்யாது? அடங்காது, செவி கொடுக்காது, கீழ்ப்படியாது. இந்த செம்மறியாடு கீழ்ப்படியும். எப்படின்னா, மேய்ப்பு போயிட்டு இருந்தா அது பின்னால போகும், மேய்ப்பு நின்னா நின்னுரும். ஆனா இந்த வெள்ளாடு என்ன செய்யாது? நிக்காது. மேய்ப்பனை மதிக்காது. நீ போ, வேலியை தாண்டிய வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு சபையில அடங்கி இருக்க மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? சபைக்குள்ள அடங்கி இருக்க மாட்டான். சபைக்குள்ள அடங்கி இருக்கிற செம்மறியாடுகள் இருக்கு, அடங்காத வெள்ளாடுகள் இருக்கு. கர்த்தர் வெள்ளாட பிரிச்சிருவார். போ, செம்மறியாட பிரிச்சிருவார். வெள்ளாடையும் செம்மறியாடையும் பிரிக்கார். அடங்காத ஆடு. அப்ப பாருங்க, கீழ்ப்படியாத ஆடு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஆடு. இப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குன்னு பாய்க்கிறோம், சொல்றோம், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த செம்மறியாடு கூட்டம் செவி கொடுக்கும், கேட்கும், அப்படியே செய்யும். பாஸ்டர் சொல்றாரு, என்ன செய்யுங்க, 8 மணி ஆராதனைன்னா 9 மணிக்கு வாங்கன்னு பாஸ்டர் சொல்ல மாட்டேன். எத்தனை மணிக்கு வர சொல்லுவாரு? சொல்ல மாட்டீங்களா? 7:30 8க்கு வாங்கன்னு பாஸ்டர் சொல்றாரு. இந்த செவி கொடாத ஆடு, செவி கொடுக்கிற ஆடுல எத்தனை மணிக்கு வந்துடும்? வாரியில இல்லையா நியாய தீர்ப்ப கத்தட்டு விட்டுருது. பாஸ்டர் எத்தனை மணிக்கு வர சொல்றாரு?
பாஸ்டர் பண்டாரம் அவருக்கு என்ன வேலையா வெட்டியா? எனக்கு நீ 6 நாள் உனக்கு வேலை வெட்டி, 7ஆவது நாள் உனக்கு என்ன வேலை? தோத்திரம். கத்தட்ட நீ பதில் பேச முடியாது. 7:30க்கு 7:30 இருந்து 8க்குள்ள வந்துரு பாத்தீங்களா, அதுதான் செம்மறியாடு. அப்புறம் 8ல இருந்து 8:30 9:30 ஆராதனை முடிஞ்சும் வரும் வெள்ளாடு வந்துட்டு மேய்ப்பனை கேட்கும், என்ன ஆராதனத்திலே என்ன சும்மா இருக்கிறா? தோத்திரம். இந்த ஆடை நான் என்ன பண்றது? தோத்திரம். என்ன செய்யறது? அப்ப பாருங்க, எப்போ ஊழியத்துக்கு வாப்பா, வரமாட்டேன். என்ன செய்ய? ஊழியத்துக்கு ஜபத்துக்கு வரமாட்டேன். எப்போ ஆண்டோடைய ஊழியத்துக்கு கொடுப்பா, கொடுக்க மாட்டேன். இது ஆனா செம்மறியாடு என்ன செய்யும்? கீழ்ப்படியும். சொன்னது அடங்கும், கீழ்ப்படியும். வானா வரும், போனா போகும். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும். ஆனா சில ஆடு வெள்ளாடு என்ன செய்யும்? செவி கொடுக்கும், இந்த காதலை வாங்கிட்டு இருடுறேன். நான் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். வெள்ளாடு. நீ வெள்ளாடு, நீ வெள்ளாடு. வெள்ளாடை பார்த்து சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே. செம்மறியாடை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆதியாகமம் 3:17 பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா நீ ஏதேனும் தோட்டத்துக்குள்ள இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா எங்க இருக்கலாம்? பாருங்க, ஆண்டவர் சொல்ல, என் வார்த்தைக்கு செவி கொடுத்தா நீ உள்ள இருக்கலாம். ஆனா என்னொருத்த வார்த்தைக்கு செவி கொடுத்தா நீ சபைக்குள்ள இருக்க முடியாது, வெளியே போனேன்னு முன்னக்கூட்டியே சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க என்ன பண்ணிட்டான். ஆதியாகமம் 3:17 வாசிங்க பாருங்க. பின்பு அவர் ஆதாமை ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி மனைவி யாருக்கு செவி கொடுத்தா? சாத்தானு, கீழ்ப்படியாதவனுக்கு செவி கொடுத்தா. செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். சாபம் வந்துட்டு, நீ என்ன எங்க இருக்க கூடாது, நீ உயிரோடு நாளெல்லாம் வருத்தத்தோட இல்லம்மா. இப்ப ஆதாமே நீ எங்க இருக்க கூடாது? ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டமாகிய சபைக்குள்ள நீ என்ன செய்ய கூடாது? இருக்க முடியாது. கெட் அவுட். வேலி அடைச்சாரா அடைக்கலையா? என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையோ செவி கொடுக்கலையோ தோட்டத்தை விட்டு கர்த்தர் நீ வெள்ளாடு வெளியே போன்னு சொல்லிட்டார். துரத்தி விட்டார், வெளியே போ சொல்லிட்டார். வெளியே என்ன இருக்கு? நீ தான் விதைக்கணும், அறுக்கணும், நிலத்துல சிந்தனும், வருத்தத்தோட புசி போ. ஆசீர்வாதத்தை இழந்துட்டான் ஆதாம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு ஒழுங்கா சபைக்கு வந்து ஒழுங்கா கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்ற வார்த்தைக்கு செவிய சாய். இல்லனா அந்த சபையை விட்டு உடனே வெளியே கர்த்தர் தள்ளுவார். நான் தள்ள மாட்டேன், நான் தள்ள மாட்டேன். ஆமென். ஒரு காலத்துல நான் செஞ்சேன், லேட்டா வந்தவன கதவை பூட்டினேன். அப்புறம் ஆண்டவர் உணர்த்தினாரு, தப்புடா, அப்படி செய்யாதா, அவன் தவற அவன் தலைமையிலே வை, நீ வாங்காதன்னாரு. ஆமென், சோத்திரம். பந்தி கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன், பாவத்தோட பந்தி எடுக்காத தடுத்தேன். இப்ப அதெல்லாம் தப்புடி உடந்து அவன் புசிச்சா அவன் தலைமையில இருக்கு. இப்ப தடுக்கிறது இல்லை, கதவை சாத்துறது இல்லை, ஓபன் பண்ணி விட்டுட்டேன். அவன் லேட்டா வந்து நான் அவன்கிட்ட கேட்டுறேன், உனக்கு என்ன, நீ ஏன் கொடுக்க, நீக்கு என் வார்த்தைய சொல்லிட்டு போய்கிட்டே இருந்துட்டார். ஆமே, ஆண்டவர் பாவம் செய்யும்போது தடுக்கையா செஞ்சாரு. இப்ப நான் போய் தடுத்தது நான் தான் வாங்கி கேட்டேன், இது எதுக்கு வம்பு? ஆமே, அல்லேலூயா. அப்ப பாருங்க, சாபம் எப்போ? செவி கொடுக்காத பேரு என்ன வந்தது? சாபம் வந்தது. இப்ப செவி கொடுக்காத வெள்ளாட பார்த்து கர்த்தர் சொல்ற, சபிக்கப்பட்டவர்களே உங்களுக்காக ஆமே அக்கினிங்க அந்த எரிய கடலுக்கு போங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டுல சில ராஜாக்களை கர்த்தர் ஊழியக்காரன் அனுப்புவார், தீர்க்கதரிசி அனுப்புவார். ஆனா ராஜாக்கள் செவி கொடுக்காம போனாங்க, முடிவு பரிதாபமாச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். நான் எவ்வளவு சொல்லி நீ கேட்கல, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருவான்னு பாய்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 3:4, சங்கீதம் 4:1 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். யாருக்கு செவி கொடுப்பார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:15, 1 பேதுரு 3:12, நீதிமானுடைய செபத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? செவி கொடுப்பார், செவி கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா செம்மறியாடு கூட்டத்துடைய செபத்துக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். அதனால எசேக்கியா ஒரு செம்மறியாடு கூட்டம் அவன் ஜெபிக்கிறான் பாருங்க, கர்த்தாவே
என் ஜெபத்துக்கு செவிய சாய்த்து கேளும். எசேக்கியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். ஏன் இன்னைக்கு உன் ஜெபம் கேட்கப்படாம இருக்குதுன்னா, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா கர்த்தரும் உன் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதனாலதான் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல ஆமா சொல்லப்பட்டிருக்கிறது 17:29. ஆமே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஆமே. காது உள்ளவன் என்ன செய்யணும்? கேட்க கடவன். இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு காது இருக்கா இல்லையா? செம்மறியாடுக்கு தான் காது இருக்கு, வெள்ளாடுக்கு காது இருக்கா இல்லையா? 2 ஆடுக்கு காது இருக்கா இல்லையா? இருக்கு. ஆமே. செவி கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவார், செவி கொடுக்காட்டா ஆமே தீமை அனுபவிக்க நீ போவா என்று கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பு கூட அது பிரித்து விடுகிறது என்று சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அன்னைக்கு செவி கொடுக்காத ராஜாக்கள் வாழ்க்கை முடிவு பரிதாபத்தில் வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்துருங்க, நிறைவு செய்யலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழி 1:33 வாசிங்க பார்க்கலாம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் பயமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமென். எத்தனை புயல் போராட்டம் வந்தாலும் அதை குறித்து கலங்கவே மாட்டான், அமைதியா இருப்பான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப நியாய தீர்ப்பு செய்யும் கூட பட்சபாதம் கேட்காது, பரிதானம் எல்லாம் வாங்காது, நீதின்படி கர்த்தர் நியாய தீர்ப்பு செஞ்சுருவார். ஆமென். அல்லேலூயா.